ஹாய் டாமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ஹஷு வித் எஃப்எஃப். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளுக்கு 32 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நேற்றுக்கு தான் 17, 10 அப்படின்னு ஒரே கவுண்டிங் போட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லோரும் எனக்கு மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. அண்டு நம்மளோட இதில் நெக்ஸ்ட்டு நம்ம கலாட்டா கல்யாணம் போட போகிறோம். கலாட்டாவாக இருக்கும் கல்யாணம், அதை தான் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். நிறைய ஜோக், நிறைய சீன், நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் நம்ம OT7 எல்லாரையுமே உள்ளே இழுக்கிறோம் தெரிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியாவில் பார்ட் 4 இதோட இந்த இது முடிய போகுது. அடுத்து நம்ம கலாட்டா கல்யாணம் பார்க்கணும். ஓகேடா, நம்ம அப்படியே பார்ட் 4க்குள்ளே போயிடலாமா? பார்ட் 3ல் எதில் விட்டுருந்தோம்னா, நீங்கள் இங்கேயோட பர்த்டேவை நீங்களும் ஜங்குக்கும் சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ தான் வெளியில் மழை பெய்யுது. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே நேராக நீங்கள் மலைக்குள்ளே வெளியே போயிட்டு மலையில் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க 2 பேரும். பையன், என்ன பண்ணுற? உனக்கு சளி பிடிச்சிட போகுது, ஒழுங்காக உள்ளவா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது. நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கின்னு பார்த்து மழை வேறு பெய்யுது. ஸோ நான் இன்றைக்கி ஜாலியாக அதில் டான்ஸ் ஆடிட்டு தான் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அவங்க 2 பேருக்கும் வேறு வழி இல்லை. சரின்னு அவங்களும் இறங்கிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வந்துட்டீங்க. போதும் ஆட்டம்லாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க 2 பேர் பாட்டுக்கு தத்தக்கா புத்தக்கான்னு ஆடிட்டுருக்காங்க. நீங்கள் ஜேகே இங்கேயா வாங்க, 2 பேருக்கும் சளி பிடிச்சிட போகுது அப்படின்னோடனே, நாங்கள் சொல்லும் போது நீ கேட்கல, இப்போ நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னோடனே, ஐயோ பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் அவங்க 2 பேரும் வர்ற மாதிரியே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்களும் அவங்கள எப்படியோ உள்ளே இழுத்து வந்துடுற. அவங்க 2 பேர் தலை கூட துவட்டலை. டக்குன்னு அந்த அங்கே ஒரு பார் கவுண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க 2 பேரும். ஸோ அங்கே போய் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்ருக்காங்க. நீங்களும் வீட்டிலையே தண்ணி போடுறீங்களா அப்படின்னு சொல்லி முறைக்கிறீங்க. அதுக்கப்புறம் சாரிம்மா ஏன் ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு நாள் பர்மிஷன் கொடு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி இங்கி கேட்கவும் நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு பொழைச்சி போட்டுன்னு விட்டுட்டீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் தலையும் துவட்டலை, ட்ரெஸ்ஸும் மாற்றலை. 2 பேருக்கும் செம்ம கோல்டு. அச்சுன்னு தும்பிகிட்ருக்காங்க. அவங்க தும்பும் போதெல்லாம் உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே 2 பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே ஏதோ கஞ்சி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மீட்ஸ் கசாயம் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் காலங்காத்தால் நீங்களும் 2 பேருக்கிட்டே சொன்னால் கேட்குறா தானே, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ எவ்வளோ கோல்டு? நீங்கள் 2 பேரும் என்ன சின்ன பசங்களா மலையில் ஆட்டம் போடுறதுக்கு? நான் ஆட்டம் போடுறேன்னா என்னையை தட்டி நீங்கள் உட்கார வைப்பீங்களா? நீங்களும் சேர்ந்து ஆட்டம் போடுவீங்களா? அதுவும் ட்ரெஸ்ஸும் மாற்றலை, தலையும் துவட்டலை, கோல்டு நல்லா பிடிச்சிக்கிச்சு அப்படின்னோடனே ஜேகே தான் பையன் என்னடி ஓவராக மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அச்சு அப்படின்னு தும்புறான். நீங்களும் சிரிச்சிட்டு என்னை திட்டுறால, இப்போது தும்பும் போது வலிக்குதா? தலையெல்லாம் சுத்த தான் செய்யும் ஆட்டம் அந்த அளவுக்கு அப்படின்னோடனே இவங்கெல்லாம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சோஃபாலே சாஞ்சிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் இன்றைக்கி ஸ்கூலு, ஆனால் நீங்கள் லீவ் போட்டிங்க. ஸோ லீவ் போட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துக்க. இப்போ தான் இங்கேக்கும் ஜேகேக்கும் கசாயமும் கஞ்சியும் கொடுத்து மேலே படுக்க வச்சுருப்பீங்க. ஸோ இப்போது நேராக டேப்லெட் எடுத்துகிட்டு எதுக்கும் டேப்லெட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் உடன் பண்ண வேணான்னு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஒர்க்லாம் ஓரளவுக்கு இருந்திருக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் ஃபஸ்ட்டு இங்கேக்கு டேப்லெட் கொடுத்து தண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கான்னு பார்க்குறீங்க. லைட்டாக தான் குறைஞ்சிருக்கு. இங்கேயா எந்திரிச்சிடாதீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட் எடுத்துக்காங்க, கவலையே இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே இல்லை இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னோடனே நீங்கள் முறைக்கிறீங்க. அவரும் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்துக்க. நீங்களும் இருங்க அவனையும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கிட்டே வர. அவன் தான் உருண்டுட்டுருக்கான் காய்ச்சலில், அவனால் முடியல. ஸோ அவனும் ஐயோ இப்படி காய்ச்சடியுதே,
என் வாழ்க்கையில் இப்படி அடித்தது இல்லை அப்படின்ற மாதிரி உருண்டுட்ருக்கேன். நீங்களும் கோல்டுன்னு தான் நினச்சிருப்பீங்க. காய்ச்சல் வந்துருச்சான்ற மாதிரி சொல்லிட்டு போய் பார்க்க நல்லா காய்ச்சல். ஸோ அவரை பார்த்துட்டு என்னடா இப்படி கொதிக்குது, வாடா பேசாமல் ஹாஸ்பிட்டல் போகலாம், நீயும் வா இங்கேயே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்ருக்கீங்க. அவரும் ஹாஸ்பிட்டலா வேணாம் வேணாம் அப்படிங்க. யாரா நீங்களாம் மாஃபியான்னு உலகத்தில் சொல்லி தொலைஞ்சிடாதீங்க. ஒருத்தர் என்னன்னா கஷாயம், நீ என்னென்னா ஊசிக்கு பயப்படுறியா அப்படின்னோடனே யாரை பார்த்து ஊசிக்கு பயப்படுறேங்கிற, இவ்வளோ பெரிய கத்தி குத்தெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் தெரியுமா, புல்லட் எடுத்து எத்தனை தடவை என்னை சுட்டிருக்காங்க தெரியுமா, இங்கேன்னு சொல்லிட்டு வீரத்தலைமை மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதெல்லாம் சுட்டு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் உனக்கு வலிக்காது, ஆனால் இந்த ஒரு சின்னோண்டு ஊசி அதுக்கு உனக்கு ரொம்ப பயம் இல்லை அப்படின்னோடனே அது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்ருக்கா. நீங்கள் நீ வாடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம், ஒரு வேளை சரியாகலாம் போகலாம் அப்படின்னோடனே நீங்களும் சரின்னு வந்து நான் டேப்லெட் போடுன்னு சொல்லிட்டு கையில் கொடுக்க நீங்களும் டேப்லெட்டை போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்து அப்படியே பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு ஜேகே தான் நேராக வந்து அப்படியே லைக் உங்களை பெட்டில் வந்து படுக்க சொல்கிறாரு. லைக் வந்து நீங்கள் அப்படியே கால் நீட்டின மாதிரி. ஸோ அவரும் வந்து அவங்க அப்படியே வந்து உங்கள் மடியில் படுத்துக்கிட்டாரு. நீங்களும் என்னது அப்படின்னோடனே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்டி அப்படின்னோடனே கொஞ்ச நேரம்மா சரி ஓகே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ஒரு 5 நிமிஷம் தான் டக்குன்னு தூங்கிட்டாரு. நீங்களும் பார்க்குறீங்க என்ன அப்படி தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி அப்படி முடியெல்லாம் அப்படியே கோதி விட்டு லைக் ரொம்ப புசுன்னு இருக்குது அந்த ஹேரு. நீங்களும் பார்த்துட்டு நம்ம கன்றாவியெல்லாம் தலைக்கு போடுறோம், நம்ம ஹேர் என்னென்னா வலிச்சு வாரின மாதிரி தடுக்குன்னு இருக்குது, இல்லைன்னா முடி கொட்டுது 60 வயசு கிளவியாட்டம், இவனுக்கு மட்டும் புசுன்னு இருக்குது, ஆனால் இவன் எதுவுமே பண்ண மாட்டானேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவனுக்கு அப்படியே இந்த தலையை கோதி விட ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா தூங்கிட்டான். ஸோ நீங்களும் இப்போ வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படியே ஒரு ஈவினிங் போல் இருக்கும், 2 பேருக்கும் ஓரளவு லைக் நல்லாவே சரியாயிடுச்சு. கொஞ்சம் தான் இரும்பிகிட்ருக்காங்க 2 பேரும். நீங்களும் வந்து இந்த சுக்கு காப்பி இருக்குல்ல, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க மேடு, சுக்கு காப்பி போட்டு கொடுத்தா அந்த இரும்பல் கொஞ்சம் கரகரப்பு அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு போட்டு கொடுத்துருப்பீங்க. அவரும் இப்போ 2 பேருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்க அவங்களும் நீ கொடுத்ததுலே இதாண்டி ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி குடிச்சிட்ருக்காங்க. நீங்களும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இனிமேல் 2 பேரும் மலையில் ஆடுங்க, காலை உடச்சி அடுப்பில் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. காலையிலேருந்து வேலை, இவன் கொக்குன்னு இரும்புனா நீங்கள் அங்கிட்டு போகிறது, அவன் கொக்குன்னு இரும்புனா இங்கிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டே இருந்திருப்பீங்க. செம்ம டயர்டு, உங்களுக்கும் படுத்துட்டீங்க அப்படியே. அப்புறம் வந்து பார்த்துட்டு சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் வெளியில் வந்துட்டாங்க, உங்களை மட்டும் ரூமில் விட்டுட்டு. ஸோ இப்போ வந்து இங்கே அப்படியே சாயங்காலம் போல் ஜாக்சனோட வீட்டை கட்டுறாங்க. அங்கே ரியா தான் வந்து அவளோட ஹோம்ஒர்க்லாம் வந்து ஹாலில் உட்காந்து பண்ணிக்கிட்டுருக்கா. அப்போ ஜாக்சன் வரான். வந்துட்டு ரியா எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும், ஏன் ஒயன் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் பாட்டுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஜாக்சனுக்கு செம்ம கடுப்பு வந்துச்சு. என்ன ரியா விளாண்டுட்ருக்கியா, நானும் பார்த்துட்ருக்கேன், கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நான் ஒயனை பார்க்க கூட முடியறதில்ல. ஒன்று நீ வந்து எப்போவுமே ஒயன் இல்லாமல் இருக்க மாட்டேன், ஆனால் நான் பார்க்கும் போதெல்லாம் நீ ஒயன் இல்லாமல் தான் இருக்க, ஒயனை பார்க்கவே முடியறதில்ல. எனக்கு தெரியாது, ஏதாவது பண்ணியே ஆகணும், நான் போய் அவளை பார்க்க போகிறேன் அவள் வீட்டிலேன்னு சொல்லவும் ரியாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மாஃபியா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல. ஸோ ஆல்ரெடி இவனும் சேர்ந்து கஷ்டப்படுத்துகிறானேன்னு சொல்லிட்டு செம்ம கோவப்பட்டுட்டு, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, ஏன்டா ஒரு பொண்ணு இப்படி போட்டு பாடாப்படுத்துகிறீங்க, அவள் அப்பந்தான் சரியில்லை, உங்களுக்கு ஆத்தாக்காரியும் இல்லை, அவள் சித்திக்காரியும் அவளை பொண்ணாக பார்க்கல, எவ்வளோ அடிதாண்டா அவளுக்கு தருவீங்க, இதில் வேற எவனோ ஜேகேவான் மாஃபியாவான் அவன் போய் அவளை கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதில் நீயும் போ அப்படியே எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அவளுக்கு டார்ச்சர் கொடுங்க, ஒரு நாள் அவள் போய் சேரட்டும், அதுதானே உங்கள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கத்துறான். அவரும் எது ஜேகேவை கல்யாணம் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆஹா வளரிட்டோமே அப்படின்ற மாதிரி, அப்படியா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, ஜாக்சனும் அப்படியே ரியாவை போட்டு உழுக்கிறான். ஒழுங்கா சொல்லு ரியா, மரியாதையா, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், சொல்லு அப்படின்னோடனே ஆமாம்
அவங்க அப்பா வாங்கின கடனுக்கு அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னானா. ஆனால் அவங்க அக்காவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ப்ளஸ் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. ஸோ அதனால் வயனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னொன்னே அவர் சனியும் பிடிச்சாலே இது ஏன் முதல்லே சொல்லலை அப்படின்னு சொல்லி கத்துறாரு ரியா கிட்ட. அதுக்கு ரியாவும் முதல்லே சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவள் வாழ்க்கையிலேருந்து நீ கொஞ்சம் விலகி இருந்தால் போதும், அவள் கொஞ்சம் நல்லா இருப்பாள். சும்மா எல்லாரும் வந்து அவளை போட்டு குத்தி குத்தி காட்டிகிட்டு இருக்காதீங்க. அவளும் பாவம் எவ்வளோ தான் தாங்குவா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளை நினைக்கும் போது. இன்றைக்கி ஏன் வரலன்னு கூட எனக்கு தெரியாது. எப்படி போய் அவளை பார்க்குறது, எப்படி அவகிட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுன்னு கூட தெரியாமல் பதறிட்டுருக்கேன் இங்கே நான். சும்மா உட்காந்து வயனை காணன்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். சரி நான் போய் வயனை ஜேகே வீட்டிலேருந்து கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னோடனே அவளும் டேய் நீ என்ன நினச்சிட்ருக்க? அவன் என்ன அங்கே சும்மா தங்கிட்டு இருக்கா, பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவன் வந்துடுவான்னு நினச்சியா? ஜேகே வீட்டில் அவளோட ஒய்ஃபாக இருக்கா. நீ அவன் மேலே கை வச்சு பாரு. ஏன் கையெல்லாம் வைக்கிறது? நீ முதல்ல அந்த வீட்டு வாசல்கிட்ட போய் பாரேன். உன் தலை தனியாக உருன்றோம், என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை உனக்கு தெரியாதுரியா, நான் அவளை ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. எனக்கு என் லவ் அவகிட்ட எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அதனால தான் இந்த ஃபோர்ஸ் அப்சஷன்னு அந்த ரோட்டில் நான் போயிட்டேன்னு எனக்கு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு அவள் என்னை பார்த்து பயப்படுவான்னு நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் நானும் இவ்வளோ கஷ்டம் அவளை படுத்திருக்கக்கூடாது. இப்போ சொல்கிறேன் ரியா, எனக்கு என் லவ் கூட முக்கியம் இல்லை. ஒவ்வொரு லவ்வருக்கும் தேவையானது அவங்க லவ் பண்ணுற அந்த பொண்ணும் அந்த பையனும் சேஃபாக அவங்கக்கிட்ட ஃபீல் ஆகணும். அட்லீஸ்ட் அவங்க சேஃபாக இருக்கிறத, சந்தோஷமாக இருக்கிறதையாவது தான் பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். நான் வயனை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். இங்கே நம்ம அவளை பார்த்துக்கலாம். ஒரு அளவுக்கு ஹையர் ஸ்டடீஸ் வரையும் அவளை நம்ம கூட்டிகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அவள் செல்ஃபான் பார்த்துக்குவாள். நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு உடனே ரியாவை அப்படியே பார்க்குறா. டேய் நீ யாடா பேசுகிற அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆமாம் எனக்கு என்னமோ இதை தான் கரெக்டுன்னு படுது. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது ஜேகேக்கு தெரியாமல் அவளை கூட்டிகிட்டு வந்து வேறு எங்கேயாவது வெளியூர் அந்த மாதிரி அனுப்பிச்சிடலாம். அவளை ஜேகேவால் கண்டுபிடிக்காத மாதிரி. அப்போது அவள் கொஞ்சம் சேஃபாக இருப்பாள். ப்ளஸ் அவளோட ஃப்யூச்சரும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என் லவ் கூட எனக்கு முக்கியம் இல்லை ரியா, எனக்கு வயன்தான் முக்கியம் அப்படின்னோடனே ரியாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. லைக் அண்ணன் பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்ற மாதிரி. ஸோ அவளும் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. ரொம்ப வயன் ரொம்ப பாவம்டா, அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்சனும் அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் தான் ரூமில் எழுந்திரிச்சிருப்பீங்க, பார்த்தா அந்த 2 குண்டூசியை காணோம், எங்கே போய் தொலைஞ்சாங்க, திருப்பி ஏதாவது மலையில் ஆட்ட போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கு. அப்போ தான் அங்கே பார்க்குறீங்க நிறைய துணி வந்து மடிக்காமல் இருக்குது. லைக் துவச்சி காய வச்சு அதெல்லாம் மடிக்கணும்ல, நீங்கள் அந்த வேலை பார்க்கவே இல்லை. ஸோ மடிக்காமல் அப்படியே இருக்கும். அது சரி இதை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறீங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு, அதுவும் கோட் சூட்டு. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஜேகே லூஸு போய் கேஷுவலே போட மாட்டானா, எனி டைம் ஃபார்மல் மாதிரி கோட்டு சூட்டு ஏன் மாஃபியானா கோட்டு சூட்டு தான் போடணும்னு இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அப்படியே ஃபுல்லாக மடித்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து யாரோ லைக் பால்கனியில் அப்படியே ஏறி வரும்போது உங்களுக்கு இருக்க ஒரு நிமிஷம் செம்ம பயம். கையில் எது கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே நிற்க. அப்போ தான் அவரும் அந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ண பார்த்தா ஜாக்சன். நீங்கள் பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. அப்படியே கையில் வச்சுருக்க பொருள் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு, ஜாக்சன் இங்கே என்ன பண்ணுற, முதல்ல நீ வெளியே போ அப்படின்னோடனே எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ தான் ரியா சொன்னான், நான் பண்ணது ரொம்ப சாரி தான், ரொம்ப சாரி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் கூட வா, நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னோடனே. என்னது தப்பிச்சு போறியா ஜாக்சன், விளாடாத ஜாக்சன், முதல்ல கிளம்பி போ, இங்கே இருக்கிற யாராவது பார்த்தா உனக்கு ஆபத்துடா, போய் தவளை அப்படின்னோடனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ரியா கிட்ட உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், நான் உன்னை கூப்பிடாமல் போக மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என் கூட கிளம்பி வா வயன், நம்ம போயிடலாம், நான் உன்னை எப்படியாவது ஜேகே கிட்டேருந்து காப்பாற்றிடுறேன் அப்படின்னோடனே.
என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஏதோ ஒரு மக்கு கீழே விழுந்து அப்படியே ஒட்டையிற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்களா ஜாக்சன்னா அப்படியே நேராக அந்த ரூமில் டோர்கிட்ட பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே அப்படியே 2 கப்பில் காஃபி கொண்டு வந்திருப்பான். அந்த 2 கப்பையும் அப்படி கீழே போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி நிற்கிறான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. வேக வேகமாக ஜேக்கிட்ட போயிட்டு, ஜேகே ஜேகே அவனை எதுவும் பண்ணிடாத, அவங்க தெரியாமல் வந்துட்டான், இனிமேல் வரமாட்டான், அவனை விட்டு ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்னோடனே அவர் உங்களை அப்படியே பார்த்து மறைக்கிறாரு. நீங்களும் ஐயோ சாமி மறுபடியும் மலை ஏறுதே, இது எப்படி இறக்குறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் முழிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜாக்சன் அப்படியே கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கான். எனக்கு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். நீ ஜாக்சன் தானே? ஜான் உங்கள் அப்பா கரெக்டா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே இப்போது ஒரே ஒரு ஃபோன் கால், எப்படி ஒரே ஒரு ஃபோன் கால் நான் பண்ணேன்னா உங்கள் அப்பா அலறி அடிச்சுக்கிட்டு எந்த மூலையில் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி அலறி அடிச்சுக்கிட்டு காலில் வந்து விழுவான், என் பையனை விட்டுரு அப்படின்னோடனே நீங்கள் 2 பேரும் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜேகே அப்படின்னோடனே கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேன் வயன், நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னோடனே சரி அப்படின்னோடனே ஆமாம் நீ என்ன நினச்சிட்ருக்க, இங்கே அவள் ரொம்ப மாட்டிகிட்ருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா, நம்ம தான் அவளை காப்பாற்றணும் ப்ளா 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 அப்படின்னு ஏதாவது நினச்சிட்ருக்கியா என்ன அப்படின்னோடனே அவன் அப்படியே முழிச்சிட்ருக்கான். ஆனால் நான் ஒன்று சொல்லவா, இப்போது எனக்கு கோவமே வரலை, லைக் உன்னை போட்டு தள்ளணும் அந்த மாதிரி. சத்தியமாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீ இதே காரியத்தை பண்ணியிருந்தா உன் தலையை வெட்டி தனியாக எடுத்து உங்கள் அப்பனுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு கொலை வெறியில் இருந்திருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த கோவமும் கிடையாது. நீ வயனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தானே வந்தேன், தாராளமாக கூட்டிகிட்டு போ அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க ஷாக்கா. அவன் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போதும் வயன், நீ என்கிட்ட கஷ்டப்பட்டது என் லைஃப்பில் கொஞ்ச நாள் உலகத்தையே மறந்தா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நானும் சரி இவங்கியும் சரி உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். முதல்ல நான் உன்னை கூட்டிகிட்டு வந்த இன்டென்ஷனே வேறு, ஆனால் இப்போது நான் உன்னை அனுப்புகிற இன்டென்ஷன் வேறு. முதல்ல உன்னை நான் கூட்டிகிட்டு வரும்போது ஒரு மனுஷியை கூட நான் உன்னை மதிக்கலைல்ல, ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். மேபி என் மூட் மாறினாலும் மாறலாம், திருப்பி நான் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் படுத்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த போயிடுவேன் அப்படின்னோடனே உங்களுக்கு தான் அவ்வளோ ஷாக்காக இருக்குது. கண்ணுக்கிட்ட அப்படியே தண்ணி தேங்கி இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவள் ஜாக்சன் தான் அவங்க கிட்டே வந்து அப்படி கையை பிடிச்சி வா வயன் போகலாம் அப்படின்னோடனே அவரும் நீ போ வயன், அப்புறமேட்டு நான் உன்னோட லக்கேஜ்லாம் கொடுத்து விட்றேன் அப்படின்னோடனே அவ்வளோதான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, டக்குன்னு உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. பிகாஸ் நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்களே ஜேகேவை புருஷனை ஏற்றுக்கிட்டேன், இங்கேயும் என் அண்ணனை ஏற்றுக்கிட்டேன்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க. அப்புறம் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஜாக்சன் கூட போயிருப்பீங்க. அப்போ அங்கே இங்கி வந்து ஜேகே நிஜமாவே உன் மனசால் நீ வயனை போன்னு சொல்கிறியா அப்படின்னோடனே தெரியல, ஆனால் அவள் என்னை விட்டு இருந்தால் தான் நல்லா இருப்பான்னு தோணுச்சு, அதனால போன்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்படி இருக்க போகிறேன்னு தான் நான் தெரியலன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே தான் வந்து ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் சமாதானம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போது நேராக ஜாக்சன் வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். ரியா அவங்கள பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அப்படி அழுகிறா. நீங்களும் அவளை போட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்க. அவளை வந்து சரி வயன், இனி எல்லா கண்டனமும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ சரியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் சரியா, நீ எந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் இந்த இடத்துல சேஃபாக இருக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே ஜாக்சனை பார்க்குறீங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத வயன், அண்ணன் ஒன்று இனிமேல் லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். அவன் திருந்திட்டான், அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இனிமேல் அவன் உன்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரியா சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கும் அங்கே அழைச்சிட்டு போய் விட்டுட்டு நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு
போகிறா. நீங்களும் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. உங்களுக்கு ஜேகே நினப்பாவே இருக்குது. நீங்கள் என்ன தான் அவனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறுத்தாலும், ஆனால் அவனை அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியல. ஸோ அப்போ ரியா தான் நேராக ஜாக்சன் கிட்டே வந்துட்டு, எப்படி நீ வயனை கூட்டிகிட்டு வந்த, ஜேகே பார்க்கலையானோடனே ஜேகேவோட பர்மிஷனோட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ரியாவுக்கு செம்ம ஷாக்கு. எது, ஜேகே ஒன்று வயனை அலோவ் பண்ணிட்டானா கூட்டிகிட்டு போகிறதுக்கு, நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் தெரியல என்னமோ சொன்னான், ஆனால் எனக்கு எதுவும் விளங்கலை. எப்படியோ வயனை கூட்டிகிட்டு வந்தால் போதும்னு நானும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. எனிவேஸ் எப்படியோ வந்தாச்சு, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் அடுத்த நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் அவ்வளோவோ ரியா கிட்டே பேச மாட்டேங்கிறீங்க. யாருக்கிட்டேயுமே பேச மாட்டேங்கிறீங்க. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அந்த கண்ணு பார்க்குறதுக்கு நல்லா வீங்கி, மூஞ்சிலாம் நல்லா புசு புசுன்னு நல்லா நைட்டு டெய்லியும் அழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி புசு புசுன்னு தான் இருக்குது எப்போவுமே வரும்போது. ஒரு நாள் ரியாவும் அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வந்திருப்பான் அவங்கள பார்க்குறதுக்கு. அவளுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 month கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு. அவளும் உங்களை பார்க்க வந்திருப்பா. ரொம்ப அழுகிற அவளும். நீங்களும் அழுகாத, பேபிக்கு ஏதாவது ஆகிட போகுது, நீ அழுதா பேபியும் சேடாக இருக்கும்ல, அழுகாதுன்னு சொல்லி எப்படியோ அவளை சமாதானப்படுத்தியிருப்பீங்க. ஸோ அவங்க அக்காவும் கல்யாணம் பண்ணிக்கிருப்பாங்க. அவனும் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிருப்பா. ஸோ வந்திருக்க மாட்டாங்க அவங்க பாய் ஃப்ரெண்டும். ஸோ அதனால் நீங்களும் சரி இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. ஸோ அப்போ அதே மாதிரி இருக்க கொஞ்ச நாள் கழித்து ஒரு வாரமாக நீங்கள் அப்படியே இருக்கவும் ரியாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த வீட்டில் தான் நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு அவன் நினச்சிட்ருப்பா, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பா. பட் நீங்கள் என்னென்னா இந்த வீட்டில் எவ்வளோ சுகமாக இருக்கிறத பார்த்துட்டு ரியாவை ஒரு நாள் உட்காந்து, வயன் ஒழுங்காக உட்காரி, நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு. என்ன ரியா, எனக்கு எதுவும் பேசுகிறதுக்கு ஐடியா இல்லை, நான் அதுவும் பேசுகிறதுக்கு விருப்பப்படல, விடு என்ன அப்படின்னு. வயன் ஒழுங்காக உட்காரு அப்படின்னு நீங்களும் உட்காடுறீங்க. வயன் உனக்கு என்ன ஆச்சு, அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா நீ என்னென்னா இப்போ தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கவலைக்கு போயிட்டுருக்க, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு. நீங்கள் தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. ஒன்றும் இல்லையா, உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப சேடாக இருக்கேன்னு. எனக்கு தெரியாதா என் வயன் எப்படி இருப்பான்னு, துரு துருன்னு நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்கிறவ. அவள் இவ்வளோ சேடாக இருக்கிறத நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. என்ன ஆச்சுன்னு ஒழுங்காக சொல்லு வயன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கத்துறா. நீங்களும் என்னடி சொல்கிறது அப்படின்னு சொல்லவும், என்னாச்சுடி அப்படின்னு. ஜேகே எப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லி அழுகிறீங்க. என்னடி சொன்னா அப்படின்னு. பையன் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்க நீங்களும் அவளை கட்டி பிடிச்சிட்டு, ஐயா எனக்கு ஏன்னு தெரியலடி, எனக்கு ஜேகேவை பார்க்கணும் போல் இருக்குது. ஜேகேவை நான் நிஜமாவே கொஞ்ச நாள் என் ஹஸ்பண்டாக தாண்டி பார்த்தேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் நினச்சேன் ஜேகே மாறிட்டான், இனிமேல் அவன் கூடயே இருக்கலாம், அண்ணன் இருக்கார், நம்மளுக்கு ஒரு புருஷன் இருக்கார், நம்ம லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது சடனாக அவன் ஜாக்சன் வந்தோடனே என்னை அனுப்பிடுவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. லாஸ்ட் மினிட் வரையும் அவன் மூஞ்சி தாண்டி நான் பார்த்துட்ருந்தேன் அங்கேருந்து போகிற வரையும். ஆனால் அவன் முகத்தில் துளி கூட நான் போகிறேன்ற ஒரு சேடே இல்லை. அவன் பாட்டுக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ரொம்ப ஒரு மாதிரி இரும்பு மனசோடு அப்படி சொல்லிட்டாண்டி. ஒருவேளை என்னையும் அவனுக்கு பிடிக்கலையோ, அதனால தான் நான் அமுச்சிட்டானா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுகிறீங்க. அவளும் இப்போ என்ன அவனுக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கு அவ்வளோதானே அப்படின்னு அவன் புருஷன்டி, கண்டிப்பாக அவனுக்கு ஒன்று பிடிக்காமலாம் இருக்காது. நீ என்ன பண்ணுற, நேராக இப்போது நீ அவன் வீட்டுக்கு போ, பேசு, கண்டிப்பாக கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நீங்களும் சரின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவை கட்ட அவன் ஆஃபீஸில் உட்காந்துருக்கான், அவங்களோட ஆஃபீஸ். அதில் உட்காந்து புலம்புறான் அவன் பாட்டுக்கு ரெண்டுக்கிட்ட. நான் என்னடா தப்பு பண்ணேன்,
கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சேன். எவ்வளையோ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணேன். அவள் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ நல்லது. எனக்குன்னு இல்லை, யுங்கிக்கும் பண்ணான். சரி, வாழ்க்கையே மாறப்போகுது, அவள் என் வாழ்க்கையை மாற்றிடுவா, என் லைஃப்பை இன்னும் ரொம்ப கலர்ஃபுல் ஆக்கிடுவா அப்படின்னு நினச்சேன். ஆனால் டக்குன்னு அவன் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நிற்கும்போது நான் எப்படி அவளை அமுச்சிருக்கலாம்? நான் சொல்லியிருந்துருக்கணும்ல, நான் பார்த்துக்குவேன், இனிமேல் எனக்கு எந்த கஷ்டமும் வராது, நீ நம்பி என்கிட்ட விட்டுட்டு போன்னு நான் சொல்லாமல் கூட்டிகிட்டு போ, அவன் உன் கூடயாவது எப்படியாவது நல்லா இருந்தால் எனக்கு போதும்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டேன்டா. என்னால் இப்போ அந்த வீட்டுக்கு கூட போக முடியல. ஒரு வாரமாக இந்த ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு கிடக்கேன். இவங்க வேற கேவலமாக திட்டுறான், போய் பேசாமல் கூட்டிட்டாது வா, உன்னை இப்படி பார்க்க முடியலன்னு. ஆனால் அவள் அங்கே சந்தோஷமாக இருப்பாள். அங்கே அவளை யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, லைக் திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, கையை பிடிச்சி அப்படியே இருக்க மாட்டாங்க, ஹாப்பியாக இருப்பாள். அங்கே யாரையும் பார்த்துக்க வேண்டாம் அவளுக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் அவள் போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எங்கே பார்த்தாலும் அவளே தெரிகிறா. ஒரே நாளில் ஒரு நாள் அந்த வீட்டில் நான் கிடக்கணுன்னா ஒரு ஜென்மம் மாதிரி இருக்குது எனக்கு. அதனால தான் லைக் ஆமாண்டா, ஜேகே பயந்துட்டேன். ஜேகே த மாஃபியா பயந்துட்டான். அங்கே இருந்து மொத்தமாக உடஞ்சி போயிடுவோமோன்னு பயந்துட்டான். பயந்து ஓடி வந்துட்டான் அவனோட கேபினுக்கு, அவனோட ஆஃபீஸ்க்குன்னு சொல்லவும். ரென்னுக்கு வந்து லைக் என்னடா பாஸ் இவ்வளோவா ஃபீல் பண்ணுவார், இவ்வளோலாம் அவருக்கு ஃபீல் பண்ண தெரியுமான்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். புரியுது, உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெலாம் ஃபீல் பண்ணுறானேன்னு பார்க்குறியா அப்படின்னோடனே, இல்லை பாஸ், நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது, அதனால் நான் எதுவும் சொல்லலைன்னு ஒன்னே. அவனும் ஒரு கொஞ்சம் மாதம் தானே நம்ம கூட இருந்திருப்பா, அப்படியே ஒரு ஃப்ரெண்டா, அப்படியே வாழ்க்கையே அவன்னு எப்படா மாறினா? நான் ஒன்று சொல்கிறேன்டா ரென்னு, வயனால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அவகிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மேஜிக்லாம் இருக்குது. அவள் சிரிக்கிறது, அவள் அழகாக தூங்குறது, அவளை கட்டி பிடிச்சிட்டு தூங்குனா, அவள் மடியில் படுத்து தூங்குனா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? இப்போ தூக்கமும் வரமாட்டேங்குது வர. இல்லையே நைட்டு அயன் ஏதோ பேசுகிற மாதிரி, அவள் மடியில் படுத்துருக்க மாதிரி ஃபீல் ஆகும். டக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல. அவ்வளோதான் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் ஜேகேக்கு வந்து ஒரு கால் வருது. பார்த்தா யுங்கி திருப்பி கூப்பிட போகிறான் போல் வீட்டுக்கு. எப்படியும் நான் போக மாட்டேன், சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க. அப்போ தான் வந்து யுங்கி, டேய் ஜேகே ஒரு பிரச்சனை, டக்குன்னு வீட்டுக்கு வா அப்படின்னோடனே, என்னடா பிரச்சனை? என்னாலலாம் வர முடியாது, அந்த வீட்டுக்கு வயன் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னோடனே, டேய் வெண்ணம்மா மாதிரி பேசாதடா, பெரிய பிரச்சனைடா, வந்து தொல்லடா அப்படின்னோடனே, ஒரு வேளை எங்கேயோ யாராவது சுற்று போட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஜேக்கியும் படப்படன்னு கிளம்புறான். 2 காரர்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படப்படன்னு கிளம்பி இப்போ நேராக மேன்ஷனுக்கு தான் வரான். வந்துட்டு உள்ளே வந்தவன் அப்படியே இங்கே பார்க்குறான். இங்கே பார்த்துட்டு, என்னடா யார்ரா என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், அவரும் அங்கேயே பாரு அப்படின்னோடனே, ஸோ விளையாடிங்க அவ்வளோ கோவமாக அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே கோவமாக கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே நிற்க. ஜேகே ஒய்யறான் அப்படின்ற மாதிரி நேராக போயிட்டு அப்படியே லைக் காட்டிக்காத பில்டப் பண்ணு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு, என்ன மேடம், ஜாக்சன் வீட்டில் ஏதாவது வசதி பார்த்தலையா என்ன, இங்கே வந்துட்டீங்க அப்படின்னோடனே, நீங்கள் தான் ஜப்புன்னு ஜேகே வரைஞ்சிட்டீங்க, எதிர்பார்க்கவே இல்லை ஜேகே. 2 ஐயோ பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து இங்கேயே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அடிச்சுக்குவாங்க மிதிச்சுக்குவாங்க பாசம், வாடா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டார். ஸோ வந்து அவரும் அப்படியே பார்க்க, என்னடி அடிக்கிற அப்படின்னோடனே, அடிப்பேன், எவ்வளோ தைரியம் உனக்கு, பொண்டாட்டியை எவன் கூடயோ அமுச்சு வைக்கிற, அவன் என்னை பார்த்துக்குவானா, நான் இங்கே நல்லா இல்லையா, நான் உன்கிட்ட சொன்னேனா அப்படி, நான் சொன்னேன்னா இந்த இடத்துல நல்லா இல்லை, நான் இந்த இடத்த விட்டு ஓட போகிறேன், இப்போ ஜாக்சன் வருவான், அவனும் ரியாவும் என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, நான் அவன் கூடயே போகிறேன்னு சொன்னேன், நான் உன்கிட்ட சொன்னேனா,
நீ பாட்டுக்கு அவன் வரான், நீங்கள் ஒயனை எப்படியாவது நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவளை நல்லபடியாக வாழ வைங்க, நான் இருந்தால் கஷ்டப்படுத்துவேன், நீ பாட்டுக்கு ஏதோ பெரிய வசனம்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்களும் அப்படியே மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்க. அவரும் சரி 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 கோவப்படாதடி அப்படின்னோடனே, என்ன கோவப்படாதடி, அங்கே ஒரு வாரம் மனுஷியாகவே இல்லை தெரியுமா, நான் எவ்வளோ ரொம்ப ஜோவியலான பர்சன்டா, நான் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அங்கே போய் ரியா பார்த்து என்னை கேட்குறா, ஏன்டி ரொம்ப சேடாக இருக்க, நீ இப்படி பட்டவளே இல்லையேன்னு. அந்த மாதிரி மாற்றிட்டடா நீன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற குஷனை வச்சு போட்டு டொம்முன்னு அடிக்கிறீங்க. ரென்னுக்கு ஜேகே யாராவது அடித்தா தடுக்கணும் தானே, அவனுக்கு கையெல்லாம் துள்ளுது, வேகமாக போய் தடுக்கலாமா அப்படின்னு. ஆனால் இவங்க அடித்து மூளையில் போட்டுருவேன், பேசாமட்றா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சிட்ருக்கான். ஸோ அப்போ நீங்களும் அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்ருக்கு. அவர் தான் அப்படியே உங்களை அடிக்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு சாரிட்டு இனிமே கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீ எனக்கு தான் நீ ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்ருக்கா. நீங்களும் பொண்டாட்டி தான் வேணான்னு அமுச்சு விட்டே, எங்கடா டிவோர்ஸு, ஏன்டா கொடுக்காம அமிச்சா, அதையும் கொடுத்துறேன், ஒரேடியாக போயிடுறேன் அப்படின்னு. ஐயோ இப்படிலாம் சொல்லாதடி, நீ ஏன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்ருக்கீங்க. இங்கேயும் டேய் இங்கே நான் இருக்கேன், ரெண்டு இருக்கான், இப்படிலாம் இருக்கும்போது கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்புறம் ஏன்டா இருக்கீங்க போங்களேண்டா அப்படின்னு நீங்கள் தள்ளி விட்டு, நான் உனக்காக வர போகிறேன், நான் என் அண்ணனுக்காக வந்தேன், என்ன இங்கே அப்படின்னு அவரும் ஆமாம் அவள் எனக்காக தான் வந்தா, அவள் வேறு எந்த கண்ட பர்சனுக்காகவும் வரலவே இல்லை அப்படின்னு அவரும் என்னது கண்ட பர்சனா, டேய் நான் அவளை கண்ட புருஷன்டா அப்படின்னு. என்னவோ அதெல்லாம் தேவையில்லை, இப்போதைக்கு அவள் ஏன் தங்கச்சி என்னை பார்க்க வந்திருக்கா, ஸோ தேவையில்லாமல் நடுவில் இன்ட்ரா பார்க்காதங்கிட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேயும் எங்கே ஒரேடியாக போயிடுவியோன்னு பயந்துட்டு வாயேன், திருப்பி என் தங்கச்சி என்னை விட்டு போயிட்டாலும் அப்படின்னு. எப்போ நீங்கள் என் கழுத்தில் செயின் போட்டு நீங்கள் என்னை தங்கச்சி ஆக்குனீங்களோ அப்போவே நான் உங்கள் தங்கச்சி தான். நான் இவனை டிவோர்ஸ் பண்ணாலும், இந்த வீட்டை விட்டு போனாலும், ஏன் உலகத்தை விட்டே போனாலும் அப்படின்னு சொன்னோடனே அவர் தான் டக்குன்னு வாயில் கை வச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. இல்லை சொல்லுவேன், அந்த மாதிரி ஆனாலும் நான் உங்கள் தங்கச்சி தான் அப்படின்னோடனே. அப்போது நான் அவன் கையில் ரிங் போட்டேன்னு நான் அப்படின்னோடனே நீங்களும் இந்த ரிங்கை கழட்ட போகிறீங்க. அவரும் ப்ளீஸ்டி அவ்வளோ கோவம் வேணாண்டி, அதெல்லாம் ரொம்ப பெரிய காரியண்டி அப்படின்னோடனே நீங்களும் சிரிச்சிட்டு சரி ஏதோ ரொம்ப கெஞ்சுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ரிங்கை டைட்டாக போட்டு, ஒரு ரிங்கு வாங்குறதுக்கு கூட இந்த டிசைன் கூட என்கிட்ட கேட்கலன்னே, இந்த ரிங் வாங்கவா அந்த ரிங் வாங்குவான்னு அவன் கல்யாணத்தை எப்படிலாம் கிராண்டாக பண்ணுவான். எனக்கு எப்படிம்மா நடந்துச்சு, நீங்கள் இருந்தீங்க, இந்த ரெண்டு இருந்தான், அதுக்கப்புறம் ஒரு ஃபாதர் இருந்தார், அவரும் முழிச்சுக்கிட்டே இருந்தார், அப்படியே யாருமே இல்லாமல் கல்யாணம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னு ஜெயிக்கேன். அவ்வளோதானே பண்ணிடுவோம், ஊரை கூட்டி பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணுவீங்க. ஸோ இப்போது எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரியா வீட்டிலேருந்து குடுன்னு ஓடியே வந்துட்டேன் அப்படின்னு நீ ஏன் ஓடி வந்த, உன்னை யாரும் காரில் கூட விட மாட்டாங்களா அப்படின்னு. நான் தான் வந்தேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் படுத்துடுறீங்க. ஆஃப்டர் கொஞ்சம் டைம் கழிச்சு பார்த்தா உங்கள் வீடே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கீழே பார்க்குறீங்க, அவ்வளோ மனுஷன் மக்கா, நீங்களாம் இவ்வளோ பேர் பார்த்ததே இல்லை. நீங்களும் அப்படியே வரீங்க, இவங்க என்ன வேணும்னு கிளம்பாமல் இருக்கா, போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். நீங்களும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி திருப்பி அவங்க ரூமுக்கு வந்தால் உங்களோட அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸு அன்னைக்கு நீங்கள் போட்டிருப்பீங்களா அந்த ட்ரெஸ்ஸு அழகாக எடுத்து வச்சுருக்காங்க அந்த மேன்யூவில். ஸோ இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸப்லாம் பண்ணி உங்களை கீழே கூட்டிகிட்டு வராங்க. இவங்க பார்த்து ஐயோ என் தங்கச்சின்னா அழகுன்னா என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் அங்கே என்ன நடக்குது இங்கே அப்படின்னோடனே அதெல்லாம் பேசக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு கைப்பிடிச்சி கொடுக்கக்கூட யாரும் இல்லை. ஆனால் இந்த தடவை யுங்கி தான் உங்களை கூட்டிகிட்டு வரான். அந்த பெரிய டோர், அதாவது உங்கள் மேன்ஷன் டோர் தான், அப்படியே திறந்து வர பார்த்தா நடுவில் அதே ஃபாதர் முழிச்சிட்டு இருந்தாலும் அவர் டே ஒரு மனுஷனுக்கு எத்தனை கல்யாணம் தாண்டா, அதுவும் ஒரே பொண்ணு கூடன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு.
ஸோ அப்போ ஜேகே அங்கே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். அவ்வளோ அழகாக சிரிக்கிறான். அவங்களுக்கு பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் வர்றவங்க அப்படியே நீங்கள் நடந்து வரீங்க அந்த ஸ்டேர்ஸில், எல்லோரும் கை தட்டி அவ்வளோ சந்தோஷமாக உங்களை மேலே அமுச்சு விட்றாங்க. அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, என்ன போதுமா, இது போதுமா, இல்லை ஹோல் சையோலையே நிறுத்தவா அப்படின்னு சொல்லி கேட்க, வேணாம் என்னோட மாஃபியா புருஷா, எனக்கு இதுவே போதும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னொன்னே அவரும் என்னை மன்னிச்சிடு, எனக்கு இந்த ரிங்கை மாற்றுறதுக்கு தான் விருப்பம் இல்லை, பரவாயில்ல அப்படின்னோடனே எனக்கு இந்த ரிங்கை பிடிச்சிருக்கு, நீ போட்டு விடு அப்படின்னோடனே சரின்னு திருப்பி அந்த ரிங்கை எடுத்து திருப்பியும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக மாட்டி அப்படியே உங்கள் கையில் அப்படின்னு ஒரு கிஸ் கொடுக்குறான். நீங்களும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே அவனுக்கும் போடுறீங்க. அப்போ அந்த ஃபாதர் தான் பரவாயில்லையே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ரொம்ப நாள் ஆகினாலும் நல்லாவே பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ நீங்களும் அவர் கையில் ரிங் போட்டு விட்றீங்க. அப்படியே அவர் தான் அவங்க இடுப்பு பிடிச்சி அப்படியே கிட்டே இழுத்து அப்படியே நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் அவருக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆனந்த கண்ணீர்லாம் விடுறாரு மனுஷன். ஸோ அங்கே இருக்க எல்லோரும் பயங்கரமாக கைத்தட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. லைக் எல்லோரும் வயன் ஜேகே கப்புள் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எல்லோரும் மாஃபியா தான், ஆனால் அவங்கெல்லாம் பார்க்க மாஃபியான்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஜேகே வயன் பார்த்து பயந்துடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லோரும் பார்க்குறதுக்கு பார்த்தா பச்சை குழந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இன்ட்ராப்ட் கிடையாது, கொஞ்சம் கூட பயம் கிடையாது. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. சாப்பிட்டேன். இப்போ பொக்கே தூக்கி போடுறது தான் வந்தவங்க எல்லாருமே பாய்ஸ் தான். லைக் ஒரு பொண்ணு கூட வரலை. ஸோ நீங்களும் பொக்கே தூக்கி போட்டு யாரா பிடிக்க போகிறான்ற மாதிரி பார்த்தா அங்கெல்லாம் எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. நீ போடுவேன், நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னோடனே நீங்கள் சிரிச்சிட்டு என் ஹங் தான் பிடிக்கணும், என் ஹங் கரெக்டாக பிடிச்சிருவாரு, ஹங் நீங்கள் பிடிச்சிருவீங்களா, என்ன இவங்க ஹங் பிடிச்சிருவீங்களா அப்படின்னோடனே நீ போடுவேன், எவன் பிடிக்கிறான்னு நானும் பார்க்குறேன், நான் தான் பிடிப்பேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் அப்படியே ரொம்ப ஹைட்டில் தூக்கி போடுறீங்க. கரெக்டாக எங்கேயும் அப்படி கேட்ச் பிடிச்சிட்டாரு தாவி. நீங்களும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறீங்க. ஜெயிக்கவும் வாழ்த்துக்கள்றா மச்சான் அப்படின்னோடனே ஆமாம் பிடிக்க சொன்னீங்க, சரி எதுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. இங்கே பார்த்து இங்கேயும் என்னடா கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கள், இந்த பொக்கையெல்லாம் தூக்கி போட்டு எதுக்குடா பிடிக்கணும், எதுக்குடா பக்கெட்டில் தண்ணின்ற மாதிரி எதுக்குடா பிடிக்கணுன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்க. அதுக்கு நீங்களும் இந்த பொக்கையை நீங்கள் பிடிச்சிட்டிங்களா, அப்போது அடுத்து உங்களுக்கு தான் கல்யாணம் ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லோரும் கை தட்டுறாங்க. இவங்க அடைச்சட் வாயை மூடுங்கடா, இவன் கல்யாணம் பண்ணியே என்னால் தொல்லை தாங்க முடியல, இதில் நான் வேறு கல்யாணம் பண்ணுவேன், முடியாது அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாது ஜேகே, நீ ஒழுங்காக இவங்க அங்கே ஒரு பொண்ணை பாரு, நம்ம அடுத்த இதில் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஓகே அப்படின்னோடனே இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க அப்புறம் சரி வாங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே ஜேகேயும் இங்கேயும் அப்படி பார்க்குறாங்க ரொம்ப சேடாக, என்னது ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஜ் ரொம்ப டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அங்கே 2 பேரையும் இழுத்துட்டு போயிட்டு நீங்கள் இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஜேகே உங்களுக்கு நேராக மேலே அப்படியே அவங்க கழுத்தில் கை வச்சுருக்க மாதிரி, அதாவது அவங்க ஷோல்டர் 2த்துலேயும் கை வச்சுருக்க மாதிரி அப்படியே அழகாக எடுக்கிறீங்க நீங்களும். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கிறீங்க. அவ்வளோதாண்டா இந்த கதை, நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் நம்ம யுங்கியோட கேரக்டர் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்கடா நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. நான் உங்ககிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சில உங்கள் யாருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லலாம் எஃப்எஃப் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இல்லைக்கா நானே என் வீட்டுக்கு தெரியாமல் தான் எஃப்எஃப்பே பார்க்குறேன், எங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் எஃப்எஃப்னால் என்னன்னு தெரியாது, சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. ஏன்னா பிகாஸ் நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். எங்கள் வீட்லேயும் எஃப்எஃப்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு அனுப்புனா என் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ எப்போவுமே அப்படி தான்.
அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சேனல் ரொம்ப 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 பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இப்போ தான் சேனல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டாலேயும் ப்ளஸ் இயேசுவோட கிருபையால் தான் இதெல்லாம் நடக்குது. இயேசுன்னு மட்டும் கிடையாது, எல்லா காடும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்ம எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஆயுசும் நல்ல மன நிம்மதியும் கடவுள் கொடுக்கணும்னு நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குற குட்டீஸ் கண்டிப்பாக நான் அகேன் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் பெரிய பெரிய சேனலில் நீங்கள் கொடுக்குறதுனால சேனல் வளருது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் கமெண்ட்டும் தான் அவங்களோட பெரிய கிஃப்ட்டே. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணணும். சரிடா, ஹோப் யூ ஆல் பாய்.